அறிவாயுதத்தால் உலகை வெல்லக்கூடிய நம்மளுடைய கன்னிராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது? இவங்க முக்கியமாக இந்த 2026 எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் குறித்து தான் பார்க்க போகிறோம். மேலுமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த கன்னிராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது? முக்கியமாக இந்த காலகட்டத்தில் அவங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன? மேலுமே இந்த கன்னிராசி ஜோதிட காலச்சக்கரத்தில் 6வதாக வரக்கூடிய ராசி தாங்க இந்த கன்னிராசி. புதன் பகவானே ஆளக்கூடிய இந்த ராசியில் பிறந்தவங்க இயல்பாகவே கூச்ச சுபாவம் அதிகனே சொல்லலாம். மேலுமே இது ஒரு நில ராசிங்க, ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. புதனின் தசா காலத்தில் அதிக ஒரு லாபத்தையுமே பெறக்கூடிய ராசி அப்படின்னு எடுத்தோமா இந்த ராசி தான். இந்த கன்னி ராசியை சேர்ந்தவங்க எளிமையாகவும் தூய்மையாகவும் இருக்க நினைப்பாங்க. அதே மாதிரி தங்களோட எண்ணங்களை அடுத்தவங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்பாதவங்க. கூச்ச சுபாவம் அதிகம் இருக்கும் அப்படிங்கிறதுனால அடுத்தவங்ககிட்டையுமே அதிகம் பழக மாட்டாங்க. இவங்களுக்கு அதிக நண்பர்கள் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். மேலுமே புத்தி கூர்மை திறமையை தரக்கூடிய புதன் பகவானே ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால கலைகளில் ஆர்வத்தோடு இருப்பாங்க. எழுதுவதிலும் சரிங்க, வாசிப்பதிலும் ஆர்வம் எங்களுக்கு அதிகனே சொல்லலாம். மேலுமே இந்த கன்னி ராசியை சேர்ந்தவங்க அதிக பொழுதுபோக்கு சார்ந்த விஷயத்தில் விருப்பம் கொள்வாங்க. அதே சமயம் தான் எடுத்துக்கொண்ட வேலையில் பெர்ஃபெக்டாக இருப்பாங்க. இவங்க எடுத்த காரியத்தை முடிக்கும் வரைக்குமே சிறப்பாக பணியாற்றுவாங்க. மேலுமே தங்களோட அழகு மற்றும் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்தக்கூடியவங்க. காலத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கொள்ள நினைப்பாங்க. குறிப்பாகவே இவங்களோட உணவு பழக்கம் காலத்திற்கு ஏற்ற மாறப்படும். கன்னி ராசியை சேர்ந்தவங்க கலைத்துறையில் அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க. மேலுமே இவங்க புத்திசாலித்தனமாக நுட்பத்தோடு செயல்படக்கூடிய வேலையில் சிறப்பாக செயல்படுவாங்க. இவங்க எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே அர்ப்பணிப்போடு செயல்படுவாங்க. மேலுமே வங்கித்துறை, வணிகம், எழுதுத்துறை, கலை, பேச்சு போன்ற துறைகளில் ரொம்ப சிறப்பாக இவங்க சாதிப்பாங்க. புதனே ஆளக்கூடிய இந்த ராசி வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க செஞ்சாங்களா சிறப்பாக இருக்கும். தலைமைத்துவம் சிறப்பாக இருக்கும். அப்படிங்கிறதுனால எந்த ஒரு அணியுமே இவங்க சிறந்த முறையில் நிர்வகிக்க முடியும். ஒரு அற்புதமான ராசி தான் இந்த கன்னி ராசி. ஆனால் மற்ற ராசிக்காரரை விட இந்த ராசிக்காரருக்கு பார்த்திங்களா ஞாபக சக்தி அதிகம்னே சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுக்கு கிடைத்த வாழ்க்கை துணை இவங்க விருப்பப்பட்டது போல் அமையும். எந்த ஒரு காரியங்களையும் செய்யறதுக்கு முன்னாடி குடும்பத்தில் கலந்து பேசி அதுக்கப்புறம் முடிவெடுப்பாங்க. உழைப்பை அதிகம் விரும்புவாங்க. பணத்தையுமே அதிக செலவு செய்ய மாட்டாங்க. சிக்கனமாக இருப்பாங்க. சிறப்பாக குடும்பம் நடத்துவாங்க. மேலுமே இவங்களோட கையில் பார்த்திங்களா எப்போதுமே பணமானது இருந்து கொண்டே இருக்கும். பணத்தை அதிகம் செலவு செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி இவங்க பார்த்திங்களா வருமானத்திற்கு தகுந்தபடி செலவு செய்வாங்க. வீடு, வாகனம் போன்ற வசதிகளை எல்லாமே சிறப்பாக அமைத்து கொண்டு அனுபவித்து வாழ்க்கையை வாழ்வாங்க. கன்னிராசிக்காரர் அதிகமாக கோபப்படுவாங்க. இவங்க எதையுமே மறக்கவே மாட்டாங்க. அதிகம் ஞாபக சக்தி கொண்டவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இவங்களோட குணங்களை மாற்றிக்கொள்வாங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க தனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற குணங்களையுமே கொண்டிருப்பாங்க. ஆன்மீகத்தில் அதிகம் ஆர்வம் உடையவங்களாக இருப்பாங்க. மேலுமே பயணங்கள் செய்வது இவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயங்க. மற்றவங்கள வேலை வாங்குவதிலுமே கெட்டிக்காரு இந்த ராசிக்காரு அப்படின்னே சொல்லலாம். மேலுமே இந்த கன்னிராசி நேயர்களை பற்றி நம்ம சொல்லிக்கொண்டே போகலாங்க, நல்லதும் கெட்டதுமாக. சரி, அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது? இந்த 2026 இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள், கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், இது எல்லாமே குறித்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2025ஆம் ஆண்டு நிறைவடைந்து சூரியனின் ஆதிக்கத்தில் இந்த 2020 ஆண்டானது பிறந்திருக்குங்க. சூரியனின் நட்சத்திரமாகிய கார்த்திகை நட்சத்திரத்தில் புத்தாண்டானது பிறக்கப் போகிறது. மேலுமே பாரபட்சம் இல்லாமல் ஒளியை தரக்கூடியவர் தான் இந்த சூரிய பகவான். அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே ஒரு நல்ல ஆண்டாக தான் இந்த ஆண்டானது அமைய போகுது. கஷ்டங்களுமே தீரும். சொந்த தொழில் தொடங்குவோரோட எண்ணிக்கையானது அதிகரிக்கும். மேலுமே இந்த கன்னி ராசிக்காரை பொறுத்த வரைக்குமே வியாபாரம், தொழில் எல்லாமே சிறப்பாக இருக்கும். நீங்கள் இந்த டைமில் செஞ்சீங்க சொந்த தொழில் தொடங்குவோரோட எண்ணிக்கையானது இந்த காலகட்டத்தில் அதிகமாக தான் இருக்கும். மேலுமே ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி மருத்துவத்துறை அற்புதமாக வளரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி ஏற்கனவே மீனம் வீட்டில் இருக்கிறாருங்க. இந்த ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி, டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பயிற்சி ஆகிய 2 பயிற்சிகள் நடைபெற இருக்கு. இந்த வருடம் உச்சமடைந்து கடகத்துக்கு வரப்போகிறாரு. மீண்டுமே அதே குரு அக்டோபர் 31ஆம் தேதி சிம்மராசிக்கு அதிசாரத்தை
இடத்துல போகிறாருங்க. அந்த வகையில் இந்த புத்தாண்டில் கன்னிராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் குறித்து நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். கன்னிராசிக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே கலவையான பலன்கள் எல்லாமே கிடைக்க போகிறது. 7ஆம் இடத்துல சனி இருக்கும்போது அவ்வளவு நல்ல பலன்கள் ஆனது உங்களுக்கு கிடைக்காது. சமூக தொடர்பு நன்றாக இருக்கும். மேலுமே பேரு புகழ் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். திருமண யோகமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மட்டும் இல்லாமல் கோர்ட்டு கேஸு தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். பாகப்பிரிவினை முடியும். நீங்கள் எதிர்பார்த்த பாகப்பிரிவினையுமே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. மேலுமே நிறைய நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக. அந்த எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கு வெற்றி மேலே வெற்றியாக குவியும். பிஆர் அமைப்பு ஏற்படுங்க. மேலுமே சுப விரயம் ஏற்படும். குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே திருமணம், குழந்தைகளுக்காக சுப நிகழ்ச்சிகள் செய்வது போன்ற சுப விரயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டில் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஆண்டு முழுவதுமே ஏதோ ஒரு வேலையை தேடும் ரொம்ப பிஸியாகவே இருப்பீங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. மேலுமே காதல் கைகூடும். காதல் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புமே இருக்குது. உங்களை விட பெரியவங்க திருமணம் செய்வதற்கான வாய்ப்பு ஏற்படும். இது வரைக்குமே சேமிக்க தொடங்காதவங்க கூட இனி சேமிக்க இந்த புது வருடத்தில் நீங்கள் சேமிக்க தொடங்குவீங்க. குறிக்கோளை நோக்கி பயணித்து தொடங்க ஆரம்பிச்சுக்குவீங்க. அந்த பயணம் வெற்றியாக உங்களுக்கு அடையும். அதே மாதிரி நண்பர்கிட்ட கொடுத்த பணங்கள் மீண்டும் உங்களுக்கு வந்து சேரும். தொழிலில் வேலை ஆட்கள் உங்களை ஏமாற்றுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். கொஞ்சம் உஷாராக நீங்கள் இருப்பது ரொம்ப நல்லது. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே பண மோசடி, துரோகம் ஏற்படுவதற்கான வாய்ப்புமே இருக்குது. இந்த பண மோசடி சிக்கல்களில் வாய்ப்பு இருக்கிறதுனால பணம் தொடர்பான விஷயத்தில் மட்டும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. பழைய வாகனங்களை கொடுத்து விட்டு புதிய வாகனங்களை வாங்குவதற்கான வாய்ப்புமே இந்த காலகட்டத்தில் இருக்குது. மேலுமே பழைய வாகனத்துக்கு பெரிய அளவில் செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புமே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே வீட்டை நீங்கள் புறணமைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வீடுகளில் முக்கியமான எலக்ட்ரிக்கல் இந்த தொடர்பான விஷயங்களில் நீங்கள் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புமே ஏற்படும். நீண்ட தூர பயணங்கள், ஆன்மீக பயணங்களை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. அப்படியே மீறி சென்று வந்தால் கூட சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படும். கடன் வாங்கும் சூழ்நிலைகளுமே ஏற்படுங்க. கடன் முடிந்த அளவுக்கு வாங்காமல் இருப்பது தான் ரொம்ப நல்லது. ஏற்கனவே இருந்த பார்ட்னர்ஷிப் தொழில் முறிவதற்கான வாய்ப்பு இருக்குது. புதிதாக ஏதாவது தொழில் தொடங்கலாமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு நஷ்டத்தில் முடிவதற்கான ஒரு வாய்ப்புமே இருக்குது. நீங்கள் தனியாக சொந்த தொழில் தொடங்க நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசித்து செயல்படுவது ரொம்ப நல்லதாக உங்களுக்கு இருக்குது. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கன்னிராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்கள் இருந்தால் கூட நீங்கள் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. எங்கேயுமே எப்போதுமே இந்த புரட்சியோட புதுமையாக புகுத்தி பார்க்கும். நீங்கள் பார்த்தீங்களா இந்த கன்னிராசிக்காரை பொறுத்த வரைக்குமே உழைப்பால் உயரும் உத்தமர்கள் அப்படின்னே சொல்லலாம். மூளையை மூலதனமாக கொண்டு முன்னேறுவீங்க. உங்களோட ராசிக்கு 9ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கும்போது இந்த ஆங்கில புத்தாண்டானது பிறக்கிறதுனால மறைமுக எதிர்ப்புகளை தாண்டி வெற்றி பெறுவீங்க. மேலுமே அலைபாய்ந்த மனது இனி அமைதியாக இருக்கும். மேலுமே மனதில் இருந்து வந்த பயமுமே நீங்கும். கம்பீரமாக பேசுவீங்க. பணப்புழக்கம் பல வகைகளுமே உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த 2026 புது வருடம் உங்களுக்கு சிறப்பாக அமைய போகிறது. மேலுமே பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் அனைத்துமே சாதகமாக அமையும். பங்காளி பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். மேலுமே அடகில் இருந்த நகைகள் எல்லாமே நீங்கள் மீட்பீங்க. வெளிப்படையாக பேசுவதாக நினைத்து யாரையுமே எடுத்தெறிந்து பேசாதீங்க. உங்களுக்கு அது பல பிரச்சனையை கொடுக்கும். மேலுமே 1/1/2026 முதல் 31/5/2026 வரைக்குமே குரு பகவான் ராசிக்கு 10ஆம் வீட்டில் நிற்கிறதுனால எந்த வேலையுமே இழுபறியாக முடியும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களை பற்றிய விமர்சனங்களும் வதந்திகளுமே பரவ ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. மேலுமே 1/6/2026 முதல் 14/10/2026 வரைக்குமே குரு பகவான் லாபஸ்தானத்துக்குள்ளே வரதுனால வராமல் இருந்த பணங்கள் எல்லாமே தடையின்றி வரும். மேலுமே பொன் சேர்க்கை, பொருள் சேர்க்கை இது எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. நவீன எலக்ட்ரானிக் சாதனங்களை எல்லாமே நீங்கள் வாங்கி மகிழ்வீங்க. 14/10/2026 முதல் 31/12/2026 வரைக்குமே குரு பகவான் ராசிக்கு 12ஆம் வீட்டுக்கு செல்வதனால குடும்பத்தோட சுற்றுலா சென்று வருவீங்க. கையிருப்பு கரையக்கூட வாய்ப்பு இருக்குது. மேலுமே 5/2/2026 முதல் 13/2/2026 வரைக்குமே
6ஆம் வீட்டில் சுக்கிரன் மறைவதனால வாகன பழுது ஏற்படும், மறைமுக எதிர்ப்புகளுமே இருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு 11/5/2026 முதல் 20/6/2026 வரைக்குமே 8ஆம் வீட்டில் செவ்வாய் மறைவதனால சின்ன சின்ன விபத்துக்கள், பொருள் இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லாம் வராமல். இந்த வருடம் முழுவதுமே கண்டகச்சனி தொடருவதனால முன்கோபத்தை கொஞ்சம் நீங்கள் குறைச்சிக்கோங்க. திடீர் முடிவுகள் வேணாம், ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எந்த முடிவாக இருந்தாலுமே எடுங்க. டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்குமே உங்களோட ராசிக்கு 12ஆம் வீட்டில் கேது நிற்கிறதுனால காரிய தடைகள், விரைய செலவுகள் வர வாய்ப்பு இருக்குது. யாருக்குமே நீங்கள் சாட்சி கையெழுத்திட வேணாம், அது உங்களுக்கு பல சிக்கல்களை ஏற்படுத்திவிடும். 6ஆம் வீட்டில் ராகு நிற்கிறதுனால வழக்கில் வெற்றியுமே கிடைக்கும். தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே நடந்து முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. என்ன நேயர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும். மறக்காமல் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ஆல் தேங்க்யூ.